ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ஜாம்பி படம் போடுங்க, அதுவும் புதுசாக ரிலீஸ் ஆகிற விறுவிறுப்பான ஜாம்பி படம் போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா? அதனாலேயே உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சைலன்ஸ் ஒன்னு சொல்லப்படுற ஒரு வெறித்தனமான ஜாம்பி படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஜாம்பி படம் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இருந்து விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர விறுவிறுப்பாக போகும். ஸோ இதனாலே நம்ம ஆன்லைனர் பார்க்க வேணாம், உண்மைக்குமே ரொம்பவே ஒர்த்தான படமும் கூட. அதனால டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே எமர்ஜென்சியாக டிவியில் போடுற ஒரு நியூஸை தான் காமிக்கிறாங்க. அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புதுவிதமான வைரஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்குது, அதுவும் ஏர்போர்ட்டில் தான் இப்போ அந்த வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ எல்லா மக்களும் சேஃபாக இருங்க, ஏர்போர்ட்டுக்கெலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்டை காமிச்சா பயங்கரமாக தீ விபத்துலாம் எரிஞ்சிட்டு இருக்குது. அதாவது புதுவிதமான வைரஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கொடூரமான ஒரு ஜாம்பி வைரஸ். ஸோ அது பரவன எல்லா மக்களுமே கொடூரமான ஜாம்பியா மாறுறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே வெறித்தனமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே அந்த வைரஸ் அந்த நாடு ஃபுல்லாக பரவுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு காமிச்சா அந்த வைரஸ் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. அதனால மக்கள் எல்லாத்தையுமே குவாரண்டைன் பண்ணி ஜாம்பியா மாறின கொடூரமான மக்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை எதிர்த்து நிறைய பேர் போராடவும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களும் சாதாரணமான மக்கள் தான், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு மக்கள் வேற போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. இதனால நாடு ஃபுல்லா பயங்கரமா கலவரம் வெடிக்குது. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி காமிக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து அபிகேல். ஸோ அவளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு டிவியில் உள்ள சிக்னல் வந்து போகுது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னது இது, ஏன் திடீர்னு சிக்னல் போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவளுடைய அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா ஹீரோயினுடைய அப்பா வந்து ஒரு பைலட்டா இருப்பாரு. ஸோ கால் அட்டன் பண்ணதுமே என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஏர்போர்ட்ல அப்பாவுடைய உதவி நிறைய பேருக்கு தேவைப்படுது, அதனால இங்க நான் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க சேஃபா இருங்க, ஸோ நீ தம்பியை நல்லபடியா பார்த்துக்கோ, அது போக அம்மா கூடவே இரு, பிரிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா எங்கேயோ போறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, திடீர்னு இவங்களுடைய மாடியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஸோ மிரண்டு போனவங்க வேகமா பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்களுடைய கார்ல வந்து திங்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. அப்படி வச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மேல ஒரு ஜாம்பி வந்து தாவி குதிச்சு அவங்கள கடிச்சிருது. ஸோ இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் வேகமா காருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனா அந்த கொடூரமான ஜாம்பி அம்மாவையும் தம்பியும் கடிச்சிட இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்தோட காரு கீழே இருக்கும்போது ஏதோ சைரன் சத்தம் கேக்குது, போலீஸ் வண்டி வர்ற மாதிரி. உடனே அந்த ஜாம்பியை பாத்தீங்கன்னா அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுது. ஸோ அந்த ஜாம்பியை பத்தி சொல்லி ஆகணும்னா, இது சாதாரணமான ஜாம்பி மாதிரி கிடையாது. இந்த ஜாம்பிஸ்க்குலாம் கொஞ்சம் நாலேஜ்லாம் இருக்கும். அதனால யாரு என்னன்றது ஞாபகம் வச்சுலாம் வந்து கொலை பண்ணணும்னா பாத்துக்கோங்க. இப்படி இருக்க இந்த அம்மா வேற கடிச்சிருச்சு இல்லையா, அவங்க அப்படியே ஜாம்பியா மாதிரி கண்முழிக்கிறாங்க. அது போக அவங்க தம்பியும் அவங்க பக்கத்துல இருந்து அக்கான்ற மாதிரி ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க. இதை பார்த்த இந்த அம்மா ஜாம்பி வேகமா தம்பியை வந்து கொடூரமா கடிச்சு கொலை பண்ணிடுது. ஸோ இதை பார்த்த கார் கடியில இருக்கிற நம்ம ஹீரோயின் பதற்றப்பட அந்த சத்தம் இந்த அம்மாவுக்கு கேட்டு இவளையும் வேகமா அட்டாக் பண்ண வராங்க. இவளும் காரு கடியில ஒளிஞ்சிக்க இவங்களும் பிடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு ஒரு புல்லட் சவுண்டு. என்னன்னு பார்த்தா இவருடைய பேர் தான் கேசியஸ். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ மாதிரி. எப்படியும் அந்த அம்மாவை கொலை பண்ணி நம்ம அபிகேலை காப்பாத்துறாரு. நீ பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோயினை அவளை காப்பாத்தினதுனால ஹீரோவை ஹக் பண்ணிக்க. அந்த டைம்ல அந்த தம்பி இருக்கான்ல, அவனும் ஜாம்பியா மாறி இருப்பான்ல, அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்கள கடிக்க வர்ற மாதிரி வரான். ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ அபிகேலோடைய கண்ணை பொத்திட்டு அந்த ஜாம்பி தம்பியை கொடூரமா சுட்டு கொலை பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இந்த உலகத்தை தான் காமிக்கிறாங்க. எல்லா பில்டிங்லயுமே செடி மரம் கொடியெல்லாம் வந்து படர்ந்துருது. ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்களுடைய ரேட் வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் மக்கள் தான் மீதி இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற எல்லாருமே ஜாம்பிஸா மாறிட்டாங்க. அதனாலேயே இயற்கை வந்து அதோடைய அடுத்த எடுத்துக்குது. விலங்குகள்லாம் அந்த ரோட்ல சுத்தி தெரியுது. அதே சமயத்துல நம்ம ஹீரோவையும் அபிகேலையும் காமிச்சா இப்போ அபிகேல் வந்து டீனேஜ் பண்ணா மாறிட்டா. இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அபிகேலுக்கு நம்ம ஹீரோ ஷூட்டிங் எப்படி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் தூரத்துல இருக்கிற ஒரு மான வேட்டையாடுறதுக்காக உஷாரா இருக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம அபிகேல் பாத்தீங்கன்னா கரெக்டா எய்ம் பண்ணி கரெக்டா ஷூட் பண்ணிட்டா. நல்ல விதமா தான் ஷூட் பண்ணா. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, இவ்வளவு அவசரப்பட்டு ஷூட் பண்ணக்கூடாது, இன்னும் பெர்ஃபெக்டான டைமிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண. அடுத்தது அந்த நைட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்க இந்த ட்ரிப் ஒயர் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறான். ஏன்னா அப்பதானே ஜாம்பி வந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த இடத்துல தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ரிப் ஒயர் அசைற மாதிரியான சத்தம் கேட்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ முழிச்சுக்கிறான். முழிச்சிட்டு டென்ட்ல இருந்து வெளியில வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு வந்து செக் பண்ணா அந்த ஒயர்ல ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு ஏதோ வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே கண்ணை எடுத்துட்டு யாராவது வராங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது குதிரை வேற லைட்டா சத்தம் கொடுக்குது. உடனே குதிரையை வந்து சமாதானப்படுத்தும் போது கரெக்டா ஒரு ஜாம்பி வந்து பறந்து வருமா. டக்குன்னு நம்ம
ஹீரோ உசாரா இருப்பான் இல்லையா, அதனால அந்த கன்னை வச்சு அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இங்க இருக்கிற ஜாம்பிஸ் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமான ஜாம்பிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதனால அந்த ஜாம்பிஸ் எல்லாருமே ஒரு கூட்டமா தான் சுத்தும். அப்படி சுத்தும் போது தலைவன் ஜாம்பி என்ன சொல்லலாம், யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டோன்னு ஒருத்தனை அனுப்பும். அப்படி அனுப்பப்பட்ட ஜாம்பி தான் இது. இவன் மட்டும் ரிட்டர்ன் போய் சொல்லியிருந்தானா ஹீரோடைய கதை முடிஞ்சிருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணியிருக்கும். இப்படி இருக்க இவங்க அடுத்தது அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. ஏன்னா ஒரே இடத்துலயும் இருக்க முடியாது. ஏன்னா ஜாம்பிஸ் அட்டகாசம் அவ்வளோ கொடூரமா இருக்குது. அதனால அவங்களுடைய குதிரையை எடுத்துட்டு நேரா மறுபடியும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது எங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்காங்களோ, அதான் குதிரைக்கு ரெஸ்ட் தேவைப்படும் இல்லையா, அந்த இடத்துல இவங்க ட்ரைனிங்கும் எடுப்பாங்க ஜாம்பிஸை கொலை பண்றதுக்காக. ஒரு நாள் மத்தியானம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் குதிரையில போயிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கவும் உடனே அவங்க கன்னை ரெடி பண்ணி வச்சுட்டு என்னன்னு பார்த்தா தூரத்துல ஒரு கார் நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்தவன் வெளியில வந்து ஜாம்பிஸ் வந்து கொலை பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவனை சுத்தி கொஞ்சம் கொஞ்சம் ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வேகமா ஷூட் பண்ணிடுறாங்க. ஜாம்பிஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல அங்க இருந்த அந்த சர்வைவர் மேலேயும் தெரியாம ஷூட் பண்ணிட அவ்வளவுதான் அவன் கீழே விழுந்துடுறான். அந்த டைம்ல காருக்குள்ள இருந்து வந்த ஒரு ஜாம்பி அந்த சர்வைவரையும் கொடூரமா கடிக்குது. இருந்தாலும் இவங்களால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா, ஸோ அந்த ஜாம்பியை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து அந்த காரை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள நம்ம ஹீரோயின் ரேடியோலாம் பாக்குறான். ஸோ அந்த ரேடியோல இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறா. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அந்த சர்வைவரை ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவன் கிட்டத்தட்ட உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். இப்போ ஜாம்பியா வர மாறிடுவான் கொஞ்ச நேரத்துல. அதனால நம்ம ஹீரோ அவனை கொடூரமா கொலை பண்ணிட்டு அவனுடைய ஷூவையும் எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு அபிகேல வந்து செக் பண்ணா அவ ரேடியோல இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, வாங்க இருந்து கிளம்பலாம், நமக்கு தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய கார்கள் வர சத்தம் கேட்குது. இவங்க 2 பேரும் என்னன்னு வந்து பாக்குறதுக்குள்ளேயே ஒரு 2-3 கார் வந்து இவங்களை சுத்தி வளைச்சிருது. ஸோ இவங்களும் சர்வைவர்ஸ் போல உயிர் தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. உடனே கண்ணை காமிச்சு மிரட்டி நீங்க தான் அந்த கார்ல உள்ளவனா கொலை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அது போக பக்கத்துலேயே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சர்வைவர் மேலே இவங்களுடைய புல்லட்டும் இருக்கும்ல, அதனால இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ ஷூவெல்லாம் எடுத்து வச்சிருப்பான்ல, ஸோ ஷூக்காக கொலை பண்ணிட்டான்ற மாதிரி ஈஸியாக பிடிச்சிட. இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் அவ்வளோதாண்டா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்னு நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் வர்ற 2 பேரோடைய கன்னை பிடுங்கி அவங்கள இவங்க வந்து பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அபிகேலுக்கு தான் நம்ம ஹீரோ ட்ரைனிங் கொடுத்துருப்பான் இல்லையா, ஸோ எல்லாருமே இப்போ மாற்றி மாற்றி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த டைமில் காருக்குள்ள இருந்து மேகன்னு சொல்லிட்டு ஒரு பிரெக்னென்ட் லேடி வெளியில் இறங்குறாங்க. இங்கே பாருங்க நீங்களும் சர்வைவர் நாங்களும் சர்வைவர் தான், மனிதர்களை ஏன் சண்டை போடணும், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு அவங்க பிரச்சனையை தீர்க்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு குதிரை வந்து கணக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீரோ வந்து ஆபத்தை புரிஞ்சுக்கிறான். என்னன்னு பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் வந்து இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சுட ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஜாம்பிஸை கொலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொலை பண்ணுறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாம்பிஸாக வந்துட்டே இருக்குது. இங்கே நம்ம ஹீரோவும் அபிகளும் பார்த்தீங்கன்னா ஜாம்பி பக்கத்தில் வந்து அவங்க வந்து இந்த ஸ்வாட்லாம் வச்சிருப்பாங்க, அந்த கத்தி வச்சுலாம் சண்டை போடுறாங்க. ஆனால் மற்ற எல்லாத்துக்குமே கன்னை வச்சு மட்டும்தான் சண்டை போட தெரியும் போல. அதனால நிறைய ஜாம்பிஸ் வந்து இங்க இருந்த சர்வைவர் எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிக்குது. அதுலயும் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பாம்பை தூக்கி எறிகிறா. அது மூலமா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. நம்ம ஹீரோவும் பறந்து போய் அது மூலமா பொத்துன்னு கீழே விழுறான். அது போக ஒரு சர்வைவரை ஜாம்பியும் கடிச்சிருது. அதனால அவன் என்ன பண்ணிடுறான்னா, நான் சுட்டு செத்து போயிடுறேன்டா அப்படின்னு அவனுக்கு அவனே சுட போகும்போது பார்த்தா புல்லட் வர காலி ஆயிடுச்சு. ஸோ அவனும் கொடூரமான சாம்பியா மாறிட்டான். அது போக அந்த இடத்தோடைய லீடர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரு கண்ணை எடுத்து சுடலான்னு போகும்போது ஒரு தலைவன் சாம்பி அவரே பிடிச்சி கொடூரமா கொலை பண்ணுது. இப்படி ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இங்க இருந்த வேலைக்காகாது, நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு இந்த பிரெக்னன்ட் லேடியோடைய ஹஸ்பண்ட் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அவனுடைய காலையும் பிடிச்சி ஒரு சாம்பி வந்து கடிக்க வருது. இருந்தாலும் எப்படியோ மிதிச்சு தள்ளிடுறான். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். அதனால நம்ம ஹீரோ அபிகளும் சேர்ந்து அந்த பிரெக்னன்ட் லேடியையும் அந்த லேடியோடைய ஹஸ்பண்டையும் எப்படியோ காப்பாத்தி வண்டி மேலே ஏற்றி அங்கேருந்து வேகமாக கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்களை போக விடாம ஒரு சாம்பியும் பார்த்தீங்கன்னா மேலே குதிச்சிருமா. இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியோ காரை ஸ்டாப் பண்ண அது பொத்துன்னு கீழே விழுந்ததுமே அந்த சாம்பியும் கொலை பண்ணிட்டு இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு வேகமாக காரில் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த தலைவன் சாம்பின்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த மொட்டை தலை தான். அது வந்து பார்க்குது. பார்த்தா அதோடைய லவ்வரையே கொலை பண்ணிட்டாங்க போல நம்ம ஹீரோடைய கேங். அதனால பயங்கர ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ அபிகேல் அதுக்கப்புறம் புதுசா அந்த பிரெக்னன்ட் லேடியும் அவருடைய ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வேகமா கார்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்பதான் நம்ம அபிகேல் நோட் பண்றாங்க அவங்களுடைய ஆமோ வந்து ரொம்பவே கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்குது. அப்படின்னா சீக்கிரமா நம்ம கன்னுக்கு நிறைய புல்லட் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் பேக்ல இருக்கிற பிரெக்னன்ட் லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க காலனிக்கு போயிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு காலனி இருக்குதா, அங்க தப்பிச்ச உயிர் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத நாங்க ரேடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எனக்கு 35வது வாரம், இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு பேபியும் பறந்துரும் அப்படின்னு அவங்க பதற்றத்துல பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, எனக்கு காலனியா, அந்த மாதிரிலாம் காலனியெல்லாம் கிடையாது, அப்படி இருந்தாலுமே ஜாம்பிஸ் வந்து ஈஸியா அந்த இடத்த கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணிருந்தாங்க, அதனால அதெல்லாம் ஒருத்து கிடையாது அப்படின்னு ஹீரோ அவனுடைய கருத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ என்னன்னு
போகலாமேன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதுக்கு மேலே இவங்களால காரில் போக முடியாது, நடந்து தான் போகணும். அதனால சரி ஓகே பக்கத்தில் ஏதாவது பில்டிங் இருக்கான்னு பார்த்தா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கவும் சரி இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலான்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு பில்டிங்கை சூஸ் பண்ணி அதை வந்து செக் பண்ணுறான். யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே இவங்க வந்து அப்படியே உள்ளே வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவுக்கும் அபிகேலுக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வேண்டான்னு சொல்லிடுறான். ஏன்னா இவங்கள பொறுத்தவரை இவன் வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடுவான் போல, வெளியில இருந்து வர்ற சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறான். ஏன்னா அது மூலமாக கூட ஜாம்பி வைரஸ் பரவிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அந்த கப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரேடியோவில் அந்த காலனியில் பேசினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க கிட்ட நிறைய சப்ளைஸ், நிறைய சாப்பாடு, கூடவே டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே போகிறது தான் ரொம்ப சேஃபானது, அதனால தான் நாங்கள் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே அபிகேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நானும் ஹீரோவும் வெஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு ஐலாண்டுக்கு தப்பிச்சு போகிறது தான் எங்களுடைய பிளான் அப்படின்னு இவங்களுடைய பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எப்போதுமே இந்த ட்ரிப் ஒயர் வந்து செட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அவுட் சைடில் வந்து நல்லா செட் பண்ணி வச்சுட்டு ஒரு மேப் எடுத்து அந்த கப்பிள்ஸ் கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி நீங்கள் இந்த பாதை வழியாக போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற காலனிக்கு வந்து சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் நாங்கள் உங்கள் கூட வரப்போகிறது கிடையாது, நாளைக்கே நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா அந்த ஜாம்பிஸ் இருக்குல்ல, அதோடைய தலைவன் மோசமானது, அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்ம எங்கெல்லாமோ போகிறோமோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வரும். ஸோ நாங்கள் எங்கே பாதையில் போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து அபிகேலுக்கு பிடிக்கல, அதனால தனியாக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க, அவங்களுக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படுது, ஸோ நம்மளும் அவங்க கூட போகலாம். எவ்வளோ நாள் தான் இப்படியே ஓடிட்டே இருக்கிறது, இப்போ போக போகிற காலனி கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்ல, அங்கே நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய சமாளித்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரே முடிவோட தான் இருக்கிறான், வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இப்படி இருக்க நடுராத்திரி ஆகுது. இந்த சைடு அந்த ஜாம்பி தலைவன் கூட்டத்தை காமிச்சா அதுங்க பார்த்தீங்கன்னா இந்த கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சுல்ல, அந்த இடத்துக்கு மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க போல. வந்துட்டு பயங்கர ஆக்ரோஷமா இந்த சிட்டியை நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த பிரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்டும் தனியாக இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற எல்லாருமே தூங்கிட்டாங்க போல. அதுலேயும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பாக்கெட்டில் ஒரு புல்லட் வச்சிருக்கிறான். அதை எடுத்து காமிச்சு, இந்த மாதிரி எனக்கு சாகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, அதுவும் ஜாம்பி கடிச்சு நான் ஜாம்பியாக மாற சூழ்நிலை வந்துச்சுன்னா, இந்த புல்லட்டையாவது நான் என்னுடைய கண்ணில் போட்டு நான் ஷூட் பண்ணி தற்கொலை பண்ணிப்பேன், அதுக்காக தான் இதை வச்சிருக்கிறேன்ற மாதிரி சொல்ல. ஸோ பதிலுக்கு இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சொல்லப்போனால் என்னுடைய பாக்கெட்டில் ஒரு சிகரெட்டும் என்னுடைய காலும் உடஞ்சி போனது தான் மிச்சம், அந்த ஜாம்பியை வந்து என்னை இழுத்ததுனால என்னுடைய கால் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. இது மூலமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. ஸோ இப்படி பாண்டிங் ஏற்பட்டதுனால நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணிடுறான்னா, சரி அபிகேலும் இவங்க கூட போகிறதுக்கு தானே விருப்பப்படுறா, அதனால நம்ம இவங்க கூட போகலான்ற மாதிரி உங்க கூட நாங்களும் அந்த காலனி வரேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஸோ கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம அபிகேல் வந்து மாடியிலேருந்து சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதனால புரிஞ்சுக்கிறா ஏதோ ஒன்று வந்துருச்சுன்ற மாதிரி உடனே கண் எடுத்துட்டு என்ன வந்திருக்குன்ற மாதிரி பார்க்க போனா பார்த்தா ஒரு ஜாம்பி வந்து கரெக்டாக அவளுடைய கண்ணை தான் தட்டி விடுது. ஆனால் நம்ம அபிகேலுக்கு தான் நல்ல ட்ரைனிங் இருக்கு இல்லையா, ஸோ கையாலேயே அடிச்சு அந்த ஜாம்பியை கொலை பண்ணிடுறான். ஆனால் இன்னொரு ஜாம்பி வந்து வேகமாக வந்துடுது. ஸோ இவ வேகமாக மாடிக்கு ஏறி போறா. அப்படி ஏறி போகவும் பின்னாடியே துரத்திட்டு வருதுல்ல, கரெக்டாக ஒரு விண்டோ கிட்ட வரவும் இவா படுத்து அந்த ஜாம்பியை தூக்கி வெளியில எறிஞ்சிடறா. ஆனால் கரெக்டாக இவ்வளோ கீழே விழ போகும்போது நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திட்டான். அதே சமயத்தில் இந்த சத்தம் கேட்டு நிறைய ஜாம்பிஸ் வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சு ஓடி வந்துட்டு இருக்குதுங்க. அப்படி வர்றது ஒரு இதெல்லாம் அந்த ட்ரிப் ஒயர் வந்து மாட்டிருப்பான்ல நம்ம ஹீரோ, அதில் பட்டு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷன்ல வெடிச்சு சேதறிடுதுங்க. மிச்ச மீதியெல்லாம் தப்பிச்சு வேகமாக இவங்க கிட்ட ஓடி வந்துட்டு இருக்க. இவங்க எல்லாருமே அந்த பில்டிங்ல இருந்து தப்பிச்சு வேற பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த அபிகேலுக்கு இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி அவளுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது இது வந்து ஒரு ஏர்போர்ட் இருந்த இடம் போல, அதுவும் இவளுடைய அப்பா வந்து ஒரு பைலட் தானே. ஸோ இவங்க அப்பாவுக்கு சொந்தமான ஒரு கராஜ் வந்து இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வர. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம், அங்கே போனால் பிளேன் இருக்கும், அது மூலமாக நம்ம எடுத்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், அதெல்லாம் ரிஸ்க், அங்கே என்ன இருக்குன்னுலாம் தெரியாது, நம்ம இந்த பாதையிலே போகலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளேனில் போகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஸோ அதிக ஓட்டிங்கும் அங்கே விழுந்ததுனால நம்ம ஹீரோவுக்கும் வர வழி கிடையாது, அவங்க கூட தான் போய் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது ஒரு கார் நிற்குது. ஸோ அந்த காருக்குள்ளே பார்த்தா ரீசெண்டாக இவனை தான் ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்துருப்பான் போல. அது போக பக்கத்தில் ஒரு பில்டிங்கும் இருக்கு. சரி ஓகே, நீ உள்ளே போய் ஏதாவது கிடைக்கான்னு செக் பண்ணி பாருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க, நான் அந்த காரை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு அபிகேலும் உள்ள அவங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண போறா. அப்படி போகும்போது உள்ள வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, வந்திருக்கிறது ஜாம்பிஸ், ஸோ சத்தம் போடாமல் இருக்கணுன்ற மாதிரி அமைதியாக இருந்துக்க. ஸோ நம்ம அபிகேலும் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு அவளுக்கு தேவையான கொஞ்சம் சாப்பாடை மட்டும் எடுத்துட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ கார் டிக்கே செக் பண்ணி பார்த்தா அதில் ஒரு வீல் சேர் இருக்குது. சரி ஓகே, இதை வச்சு நம்ம அந்த பிரெக்னன்ட் லேடியை கூட்டிட்டு போகலாம், அவளுக்காவது ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த ஜாம்பி கூட்டம் வந்துடுது.
பார்த்து அதுங்க உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த ஃபேமிலியை கண்டுபிடிச்சி கொஞ்சம் செகண்ட்லேயே அவங்க எல்லாத்தையுமே வேட்டையாடிடுது. பேசாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துருந்தா அவங்க கூடயாவது போயிருந்துருக்கலாம். கட் பண்ண இந்த சைடு ஹீரோடைய டீமை பார்த்தா அபிகேல் அவளுடைய அப்பாவுக்கு சொந்தமான கராஜ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் கராஜ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம ஹீரோ பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறேன். இதனால தான் நான் சொன்னேன் அந்த வழியாகவே போயிருக்கலாம், இப்போ பாரு மறுபடியும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம அபிகேல் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எனக்கு இந்த இடம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி முன்னாடி போக ஆரம்பிக்கிறா. கடைசியில் பார்த்தா அந்த கராஜையும் கண்டுபிடிச்சிட்றா. ஸோ உள்ளே பார்த்தா ஒரு பிளேன் இருக்குது, குட்டி பிளேன். ஸோ அது வந்து ஓடாது, அதை சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த டேவிட்க்கு தெரியும் போல். அதனால அந்த டேவிட் வந்து அந்த பிளேனை வந்து சரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அபிகேலும் சைடில் இருக்கிற பில்டிங்கில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இது ஹீரோயினுடைய அப்பாவுடைய பில்டிங் தான். ஸோ அவள் ரொம்ப சோகமாக அதை தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு உடஞ்ச ஃபோட்டோ கிடைக்குது. அது இவளுடைய அப்பாவும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ தான். ஸோ அதை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆக அந்த ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் செவுத்துல மாட்டிடுறான். இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த சாம்பி கூட்டம் இருக்குல்ல, அது வந்து இவங்களையும் கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. ஸோ வேகமாக துரத்தி வந்துட்டு இருக்க இது தூரத்தில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய டீம் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பிளேனில் வந்து ஏறுறாங்க. ஸோ பிளேன் வந்து இன்னும் முக்கால்வாசி தான் ரெடியாக இருக்குது. ஃபுல்லுமே ஓடுமான்னு தெரியாது. இருந்தாலும் அந்த சாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமாக எல்லாருமே பிளேனில் ஏறிட்டேன். இந்த ஹஸ்பண்ட் தான் அந்த ப்ரொப்பலரை வந்து சுற்றி விடுறான். ஸோ எப்படியோ ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ வேகமாக பிளேனை எடுக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சாம்பி கூட்டம் வெறி கொண்டு இவங்களை துரத்தி வந்துட்டு இருக்க. அதையும் இவங்க வந்து ஷூட் பண்ணிட்டு எப்படியோ முன்னாடி போகிறாங்க. அதெல்லாம் தாண்டி சாம்பிஸ் வேகமாக வந்து இந்த பிளேனில் ஏற பார்க்குதுங்க. நம்ம ஹீரோ தான் அதுங்களை அடித்து கீழே தள்ளிட்டு சீக்கிரமாக வண்டியை டேக் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கதறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம அபிகளை வந்து கரெக்டான பட்டன் அமைக்கிட்டா போல பிளேன் வந்து மேலே போயிடுது. ஸோ மேலே போனதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம். நல்ல விளையாட அந்த சாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு, சீக்கிரமாக அந்த காலனி போயிடலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே இந்த பிளேனில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா கீழே விழுந்து நொறுங்கிடுச்சுன்னா எல்லாருமே சாக வேண்டியது தானே. ஸோ அதனால கடவுளை வேண்டிட்டு இருக்க. கரெக்டாக அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திலே சொருகி கரெக்டாக லேண்ட் ஆகிடுது. இருந்தாலும் எல்லாரும் சின்ன சின்ன அடியோட தப்பிச்சிட்றாங்க. அதனால இங்கே பக்கத்தில் ஏதாவது தங்குறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு கைவிடப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் எல்லாமே கைவிடப்பட்டது தான். அதனால இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ட்ரெயினில் தங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து உள்ள செக் பண்ணி நல்ல இடத்த பார்த்து இவங்களுக்கு சூஸ் பண்ணிட்டு இன்னும் எவ்வளோ நாள் இவங்க ட்ராவல் பண்ணணும்னு பார்க்குறான். பார்த்தா இப்படியே போனால் இன்னும் 2 நாளைக்குள்ள அந்த காலனிக்கு போயிடலாம். அதனால காலையிலே நம்ம இங்கிருந்து கிளம்பணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்ல அப்போ தான் அபிகேல் சொல்கிறா, இந்த மாதிரி நமக்கு புல்லட்டும் தீர்ந்து போச்சு, சீக்கிரமாக நம்ம புல்லட் எடுக்கணும், இல்லைனா நம்மளுடைய கதையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த ப்ரெக்னென்ட் லேடி கூட உட்காந்து அவனுடைய வாழ்க்கை கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி அவனுடைய ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தாங்க போல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் ஜாம்பியாக மாறிட்டா. அவளை கொலை பண்ண எனக்கு மனசு வரல, இருந்தாலும் அவளை ஷூட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்னு அவனுடைய சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனையும் சாம்பி கிடச்சிது, ஆனால் அவன் உடனே மாறல, போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மாறினான் அப்படின்னு ஹீரோ சொல்ல இந்த சைடு இந்த ஹஸ்பண்டை காமிச்சா அவன் யாருமே இல்லாத ஒரு ப்ரைவேட் பிளேஸ்க்கு வரான். இங்கே வந்து அவனுடைய காலை செக் பண்ணுறான். என்னன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது அவனுடைய காலில் ஒரு ஜாம்பி வந்து கடிச்சு வச்சிருக்குது. அதுதான் யாருக்கும் தெரியாமல் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கிறான். ஏன்னா ஹீரோவுக்கு தெரிஞ்சா இவனை ஒதுக்கி வச்சிருவான் இல்லையா, அதனால. இருந்தாலும் ஹீரோவுக்கு இந்த சைடு சந்தேகம் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. வெயில் வேற மண்டையை பழக்குது. அந்த டைமில் அந்த ஹஸ்பண்டாலையும் ஃபுல்லாக நடக்க முடியல, ரொம்பவே எனர்ஜி இல்லாமல் இருக்கிறான். நம்ம ஹீரோ இதை நோட் பண்ணிட்டு அவனுடைய காலை பார்த்தா காலில் இருந்து ரத்தமாக வடிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அது மூலமாக கண்டுபிடிச்சிடுறான். அதனால நம்ம அபிகேலும் அந்த பிரெக்னென்ட் லேடியும் முன்னாடி போன கேப்பில் பின்னாடி இவனை பிடிச்சி ஒழுங்காக அந்த காலை காட்டு அப்படின்னு கண்ணை காமிச்சு மிரட்டி கேட்டதும் அவனு வேற வழி இல்லாமல் காமிக்கிறான். பார்த்தா அது ஜாம்பி கடிச்சிருக்குது. எனக்கு தெரியும், அவங்கள எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, ஒழுங்கா நீ அவங்க கிட்ட சொல்லி, இல்லைனா உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டவும், இங்கே பாரு நான் கரெக்டான டைமில் என்னுடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுவேன், என்னை மன்னிச்சிட, எனக்கு வேற வழி தெரியல, நீ எதுவும் சொல்லிடாத அப்படின்னு ரொம்பவே கெஞ்சிரான். இருந்தாலும் நம்ம ஹீரோ சீக்கிரமாக நீ சொல்லலைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்ட. அடுத்தது அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் ஆக போகுது. அதனால எங்கே தங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு வீட்டில் வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இவங்க இதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எதுவுமே இந்த ஊரில் கிடையாது, சொல்லப்போனால் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி இருக்க எப்படி இந்த வீட்டில் லைட் எரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்ட வீட்டு பக்கம் போயிட்டு இருக்க திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. யார் நீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு இது ஆபத்துன்னு தெரியுது. அதனால இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நம்ம அபிகேல் இருக்காங்கல்ல, அவங்க தான் எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டை மாதிரி முந்துவாங்களே. இப்போவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் அவங்களா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் தேவை, நாங்களும் சர்வேவர் தான், எங்களை எதுவும் அஃபெக்ட் பண்ணலை, நாங்கள் உங்கள் கூட சண்டை போட வரல, எங்ககிட்ட ஒரு ப்ரெக்னென்ட் லேடியும் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்னு கையை தூக்கி கேட்க டக்குன்னு அந்த வீட்டோட கதை ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு தாத்தா வராரு கன்னோட. இவங்க எல்லாத்தையுமே கன் பாயிண்ட்ல மிரட்டி ஒழுங்கா உங்க வெப்பன் எல்லாத்தையுமே கீழே இறக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ பார்க்கறதுக்கு இந்த தாத்தா நல்ல ஒரு மாதிரி தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே உள்ள கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இந்த வீட்டில் எப்படி எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுன்னு தானே நினைக்கிறீங்க, ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஜினியர், எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம்
தான் தெரியும். அதனால தான் அதுக்கான டிவைஸ்லாம் பொருத்தி கரண்ட் வர வச்சிருக்கிறேன். அது போக இங்கே ஹீட்டர்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் என் ஒய்ஃப் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பிரெக்னென்ட் லேடி உங்களுடைய ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த டாபிக் வந்து இந்த தாத்தா வந்து மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. நம்ம அபிகேல் வந்து இப்போ தான் குளிக்கிறாங்க. ஷவரில் குளிச்சிட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவனுக்கு இப்போ தானே எலக்ட்ரிசிட்டி கிடச்சிருக்கும். அதனால அவனுடைய லேப்டாப்பை சார்ஜ் பண்ணி அதில் இருக்கிற இவனுடைய ஒய்ஃபோடைய ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸோ அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்கல்ல, அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்தது இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் பேசுகிறாங்க. அதில் அந்த ப்ரெக்னென்ட் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இந்த ட்ராவலில் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தான் என்னுடைய குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு எமோஷனலாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். அதே சமயத்தில் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக ட்ரிங்க்ஸ் வந்து கொண்டு வராரு. அப்படியே அவரை பற்றியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் இந்த வீட்டில் 20 வருஷமாக தங்கியிருக்கிறேன். ஆனால் இப்போ என்னுடைய ஒய்ஃப் என் கூட இல்லை. நானும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலனி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் தான், ரேடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அங்கெல்லாம் போக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு தனிமையாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது. ஸோ எனக்கு தேவையானதை நானே இங்கே உருவாக்கிக்கிறேன். இந்த வைரஸ் வர்றதுக்கு காரணமே ஃபுல்லுமே மனிதர்கள் தான். அவங்களுக்கு இந்த பூமி இயற்கையாகவே நிறைய கொடுத்துமே அவங்க அதெல்லாம் தாண்டி நிறைய பண்ணதுனால தான் இந்த மாதிரியான வைரஸ்லாம் பரவி இருக்குது. ஆனால் இந்த வைரஸில் தகுதியானவங்க தான் தப்பிப்பாங்க அப்படின்னு அவரை பற்றியும் நிறைய பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் அந்த லேடி ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் தலை சுற்றிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு காலில் ஜாம்பி கிடச்சிருக்கு இல்லையா, அதை செக் பண்ணுறதுக்காக பாத்ரூம் வராரு. அதை வந்து பார்த்தா அவர் உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ மனசெல்லாம் கஷ்டத்தோட இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா வெளியில் ட்ரிங்க்ஸ் குடிச்சு எல்லாருமே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. இவனுக்கும் அப்படியே தலை சுற்றிட்டு வந்துட்டு இருக்க. இப்போ தான் அந்த சொட்டத்தலை தாத்தாவுடைய வில்லங்கமே புரியுது. கையில் ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது போக அந்த டிவைஸ்ல இருந்து வித்தியாசமான சவுண்ட் வருது. அது வந்து ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ற டிவைஸ் போல. இவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ தலை வலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவன் குடிச்ச ட்ரிங்க்ஸ்லயும் கொஞ்சம் மயக்க மருந்து இருந்ததுனால இவனும் பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டான். அதே சமயத்துல இந்த சைடு அந்த ஜாம்பி கூட்டத்தை காமிச்சா அவங்கள பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு ட்ரெயின்ல தங்கியிருப்பான் இல்லையா, அந்த ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு வந்து மோப்பம் பிடிச்சி மறுபடியும் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோடைய டீம் கண் முழிக்கிறாங்க. அந்த வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல தான் அந்த தாத்தா வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரு. எல்லாருமே இந்த தாத்தாவை பார்த்து இப்போ தான் ஷாக் ஆகுறாங்க. யோ கிளவா, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த மொட்டைத்தலை தாத்தா என்ன பண்றாருன்னா அந்த டிவைஸ் வச்சு ஒரு கூண்டுக்குள்ள கண்ட்ரோல் பண்றாரு. என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஜாம்பி வருது. இது வேற யாரும் கிடையாது, இதுதான் இந்த தாத்தாவோடைய ஒய்ஃப் போல. அவங்க ஜாம்பியால கடிப்பட்டு ஜாம்பியா மாறிட்டாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த டிவைஸையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒய்ஃப்க்கு சாப்பாடு தேவையில்ல, மனித கறி தான் தேவை. அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மனிதர்களை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அது மூலமா அந்த டிவைஸ் மூலமா ஆக்டிவேட் பண்ண அந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கடிக்க வராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் கடிக்க வருவாங்க. ஒரு எத்து விடவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்தது அது அந்த ஹஸ்பண்டை கடிக்க போகுது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஸோ அந்த கெட்டி போட்ட ரோப் வந்து அந்ததுனால அந்த ஜாம்பி பாட்டி பிடிச்சி அடின்னு அடிச்சு தள்ளி விட கடைசியில் அவங்களை கீழே தள்ளி விட்டுட்டு வேகமாக அவங்களுடைய டீமை வந்து கழட்டி விட்டுறாரு. இருந்தாலும் இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜாம்பி மிஷினை ஆன் பண்ண அதுலேருந்து சவுண்ட் வர இந்த ஹஸ்பண்டால நகர முடியல. ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட ஜாம்பியா மாறிட்டார்ல. இருந்தாலும் ஃபுல்லாக மாறாததுனால எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை கழட்டி விட ஸோ ஹீரோ வந்து உடனே கன் எடுத்து அந்த தாத்தாவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவரும் நகர்ந்த கேப்ல இவங்க எல்லாருமே தப்பிச்சு மாடிக்கு ஓடி கதவு மூடிட்டுறாங்க. அப்பதான் நம்ம அபிகேல் வந்து அவருடைய கார் சாவியை நான் ஆட்டையை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ஸோ சீக்கிரமா இவங்க இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இவனுடைய காலில் ஜாம்பி கடிச்சிருக்குது, ஸோ இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்ல இப்பதான் அவனே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா இன்னுமே இவன் கம்ப்ளீட்டா மாறல, ஸோ அது வரைக்கும் நம்ம கூட வரட்டும் அப்படின்னு எமோஷனலா பேச ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே வந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன வேகமாக கார் எடுத்துட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த ப்ரெக்னன்ட் லேடிக்கும் கொஞ்சம் வழி வர ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் இவங்க வேகமாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு காரில் கிளம்பிட்டு இருக்க அதே சமயத்தில் அந்த ஜாம்பி கூட்டம் இருக்குல்ல அவங்களும் இந்த காரை பார்த்துட்றாங்க. ஸோ வேகமாக துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் விடாமல் ஓட்டிகிட்டே இருக்கிறான். அப்போ தூரத்தில் லைட் எறிகிற மாதிரி தெரியுது. ஸோ அது வேற எதுவும் கிடையாது, அதுதான் அந்த காலனி. ஸோ அங்கே போனால் இவங்க தப்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால வேகமாக போயிட்டு இருக்க. ஆனால் போகிற பாதையில் திடீர்னு ஒரு மரம் விழுந்து கிடக்குது. ஸோ இதை தாண்டி இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். அதனால எல்லாருமே கீழே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றானா, சரி ஓகே இதுக்கப்புறமா என்னால் உங்க கூட வர முடியாது, ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஜாம்பியா மாறிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஒய்ஃப்காகவும் என்னுடைய குழந்தைக்காகவும் நான் இப்போ என்னுடைய உயிரை கொடுக்க போறேன், அதுவும் இங்கே வர ஜாம்பிஸை தடுத்து. ஸோ நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல இந்த ஒய்ஃப் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பிரிய மனசே இல்லைனாலுமே பிரிஞ்சு தானே ஆகணும். அதனால அவங்களும் அப்படியே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் போறதுக்கு முன்னாடி அவனுடைய அந்த கடைசி புல்லட்டை உனக்கு தேவைப்படுன்ற மாதிரி கொடுத்துட்டு போறான். ஸோ அந்த ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா கெத்தா அவருடைய பாக்கெட்ல இருந்து அந்த சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு வரப்போற ஜாம்பிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ புல்லட் தீர்ந்தாலும் பரவாயில்லன்னு கையாலே எல்லாத்தையுமே வெறி கொண்டு அடிக்கிறான். ஆனால் கடைசியில்
அந்த தலைவன் ஜாம்பி இருக்கு இல்லையா, அதான் பல்கா கொடூரமா இருக்கும்ல, அது வந்து இந்த ஹஸ்பண்டை கடைசியா கொலை பண்ணிடுது. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த பிரெக்னன்ட் லேடியை தூக்கிட்டு ஓடுறான். பின்னாடியே அபிகேல் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணி சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்குது. இவங்க ஒரு கட்டத்துல அந்த காலனி பக்கத்துல வந்துடுறாங்க. ஸோ அந்த காலனிக்கு மேல 2 பேர் கார்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க ஓடி வர்றதை பார்த்துட்டு அவங்க பின்னாடி ஜாம்பிஸ்லாம் வரும் இல்லையா, அந்த ஜாம்பிஸை இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுட்டதுனால நிறைய ஜாம்பிஸ் வந்து செத்து போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால அதை பார்த்து பயந்து மற்ற ஜாம்பிஸும் காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோவையும் உள்ள வர்றதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஜாம்பி இன்ஃபெக்ட் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே விட்டுறாங்க. உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் அந்த பிரெக்னன்ட் லேடியை தான் அட்மிட் பண்றாங்க. அங்க பார்த்தா நல்ல வேலையா நர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே வழியில துடிச்சிட்டு இருக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த காலனியோட டீம் லீடரை மீட் பண்றான். அது போக நம்ம அபிகேல தனியாக கூப்பிட்டு வச்சு, இங்க பாரு, நம்ம எப்போதுமே இங்க இருக்க போறது கிடையாது, ஏன்னா மனிதர்களை நம்பவே கூடாது, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு. ஆனா அபிகேல் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம ரொம்ப தூரம் ஓடியே வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஓட போறது கிடையாது, இங்கதான் இருக்க போறோன்ற மாதிரி நம்ம ஹீரோட பேச்சை இக்னோர் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி ஓகே நர்ஸை போய் பார்க்கலான்ற மாதிரி நர்ஸை பார்க்க போக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிறந்த குழந்தை நல்லா இருக்குது, ஆனா தாயோடைய உடம்பு தான் சரியில்லை, இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோ கஷ்டத்தோட அவங்கள போய் பார்க்க போறான். அங்க அழகான ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு பேரு ஹோப்ன்ற மாதிரி அந்த அம்மா வச்சிருக்காங்க. அது போக நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் பொண்ணு நல்லா பார்த்துப்பல்ல அப்படின்னு அவளுடைய ஃபேமிலி லாக்கெட்டையும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒய்ஃப் வந்து இறந்து போறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் அவனால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. கட் பண்ணா இந்த சைடு மொட்டை தலை தாத்தா காமிச்சா அவர் காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு. கையில அந்த டிவைஸோட பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் வந்து செத்து கிடக்குதுங்க. மனசு ஃபுல்லா கோவத்தோட ஒரு வெறியில வந்துட்டு அந்த காலனியை பார்த்து கையை முறுக்கிறாரு. அந்த சமயத்துல இவர் அட்டாக் பண்ண ஜாம்பிஸ்லாம் வருது. இருந்தாலும் இவர் தான் ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு இல்லையா, அதை வச்சு அந்த ஜாம்பிஸை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோ கையில அந்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த போட்ல நடக்கிற நைட் பார்ட்டில வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவ வயசு பசங்க கூட சேர்ந்துருக்கா இல்லையா, அதனால பார்ட்டி தான், ட்ரிங்க்ஸ் தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்றாங்க. அங்க கார்ட்ஸ் இருந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்க இவங்களும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எல்லாருமே என்ன பிளான் போடுறாங்கன்னா, நம்ம இந்த இடத்த சுத்தி பார்க்கலான்ற மாதிரி சொல்ல அப்படியே எல்லாருமே அந்த இடத்த சுத்தி பார்க்கறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு ரிமோட்டை பார்க்கறா. அதை எடுத்து பார்க்கலான்னு போகும்போது ரோட்ரிக்னு ஒருத்தன் வந்து அபிகேல ஸ்டாப் பண்றான். அதை தொடாத, அங்கே வச்சிரு, ஏன்னா இந்த போட் ஃபுல்லுமே பாம் வந்து செட் பண்ணியிருக்கோம். எப்போவாவது ஜாம்பிஸ் வந்து இந்த போட்டெல்லாம் அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னா நாங்கள் இந்த ஓட்டை இருக்கு பார்த்தியா, இது வழியாக வெளியில் போயிடுவோம், பக்கத்தில் இருக்கிற டேம் கிட்ட போயிடுவோம், அங்கே போயிட்டு இந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணால் இந்த போட்டே வெடிச்சிரும், எல்லா ஜாம்பிஸும் செத்துரும், அதுக்காக தான் இது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இந்த சைடு இந்த மொட்டைத்தலை தாத்தா பார்த்தா கையில் அந்த டிவைஸ் வச்சுக்கிட்டு அந்த காலனிக்கு அந்த சைடு உட்காந்து இருக்கிறாரு. ஸோ இதை பார்த்த ஒருத்தர் வந்து போட்டை எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கிறாரு சர்வைவர்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய வில்லங்கத்தனமான புத்தி தான் இவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த போட்டில் இருக்கிறவரை போட்டு தள்ளிட்டு அது வழியாக காலனிக்குள்ளே ஜாம்பிஸை வர வச்சிட்றாரு. ஸோ ஒட்டுமொத்த ஜாம்பிஸ் கூட்டமும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதை பார்த்த மற்ற எல்லாருமே பயந்து போய் டக்குன்னு கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம அபிகளும் பதறி போய் அவளுக்கு தான் நிறைய இந்த சண்டை போடுறதுலாம் தெரியும் இல்லையா, அதனால டீனேஜ் கூட்டத்தை கூப்பிட்டு எப்படி எப்படி சண்டை போடணும், எங்கே கவர் எடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அட்டாக் பண்ண வைக்கிறா. அதனால எல்லாருமே கன் வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த நர்ஸ் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு இவன் அபிகளை வேகமாக தேட ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கச்ச வந்த ஜாம்பிஸ் எல்லாமே இங்க இருந்த எல்லா மக்களையுமே கொடூரமா வேட்டையாடுது. இதை பார்த்து அந்த தலைவன் என்ன பண்றானா, நம்ம எஸ் ஆகிடணும்டா அப்படின்னு அவன் எஸ் ஆக ட்ரை பண்ணும்போது அவனையும் ஒரு ஜாம்பி வந்து கடிச்சிருது. இப்படி அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்க ஒரு 2 டீனேஜர்ஸை அந்த ஜாம்பி வந்து கொலை பண்ண வந்திருக்கும். ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ வந்து அவங்கள காப்பாத்துறான். அப்புறம் என்ன, அபிகளும் நம்ம ஹீரோ பார்த்துட்ட. ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இப்போ சண்டை போடுறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் ஃபைட்டிங் ஸ்கில்லாம் அதிகம் இல்லையா, அதனால வர்றதெல்லாம் கையாலையும் அடிச்சு கண்ணாலையும் சொட்டு வெறித்தனமா எல்லா ஜாம்பிஸையும் வேட்டையாடிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, ஜாம்பிஸ் வந்தா அந்த ஓட்ட வழியா இங்கிருந்து வெளியில போறது தானே, அதனால எல்லா மக்களையும் ஏற்றி விட்டுட்டு வெளியில போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த மொட்டைத்தலை தாத்தாவை பார்க்குறான். யோ நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஜாம்பி வந்து நம்ம ஹீரோ மேலே தாவிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த ஜாம்பியை சமாளிச்சு வெளியில வர அதுக்குள்ள இந்த மொட்டை தாத்தா வந்து நம்ம ஹீரோ ஒரு எத்து விட்டுட்டு, என்னடா நீ என்ன பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் கஷ்டப்பட்டு உங்களை பிடிச்சி என்னுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சா தப்பிச்சு ஓடி வந்துடுவீங்களா, இப்போ பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு, இந்த உலகமே இனிமேல் என்னுடைய கண்ட்ரோல் தான், என்னுடைய கைக்குள்ள தான் இந்த உலகமே இருக்குது அப்படின்னு டைலாக்லாம் பேசிட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு என்ன பண்ணிடுறானா, அந்த டிவைஸை வந்து அதில் மோதி உடைய வச்சிட்டான். அந்த தாத்தா ஐயோ அப்படின்னு சாக்காகி பார்த்துட்டு இருக்கிற சமயத்திலே நிறைய ஜாம்பி வந்து அவரையும் வேட்டையாடிடுது. இங்க நிறைய சர்வைவர் அந்த போட்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள டேமுக்கு வந்துட்டாங்க. உடனே எல்லாருமே ரோட்ரிக் கிட்ட அந்த பாம்பை பிரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். இந்த சைடு ஹீரோயினும் ஹீரோவும் ஜாம்பி கூட
கூட போராடிட்டு அங்கிருந்து தப்பிக்க போகும்போது தான் ஒரு சாம்பியை நம்ம ஹீரோ அடிச்சு கீழே தள்ளுறான். அப்படி தள்ளும்போது அபிகேல் அந்த சாம்பியோடைய பிரேஸ்லெட்டை பார்க்குறா. அதுல இவளுடைய பேர் போட்டிருக்குது. அப்பதான் தெரியுது இது இவளுடைய அப்பா தான்றது. ஆனா இப்போ யோசிக்க டைம் இல்லை இல்லையா, அதனால ரெண்டு பேரும் வேக வேகமா அந்த ஹோல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு ரோட்ரிக் அந்த பட்டன் அமைக்கிட்டான். கரெக்டா பாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. ஸோ எல்லா பாமும் வெடிச்சு அதுல இருந்த எல்லா ஜாம்பிஸும் செத்து போதுங்க. ஸோ கடைசி அந்த சர்வேவரில் பார்த்தா ஒருத்தனை ஜாம்பி கிடச்சிருக்கும் போல. அவன் என்ன பண்றான்னா கண்ணை காமிச்சு மிரட்டி என்னை யாருமே தனிமைப்படுத்த முடியாது, என்னை யாருமே விரட்டாதீங்க, எனக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஜாம்பி வந்து அவன் மேலே தாவிடுது. அப்புறம் அவனையும் கொலை பண்ணிடுது. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஜாம்பிக்கும் சண்டை வர. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அதுலேயும் அந்த ஜாம்பி நம்ம ஹீரோ கடிக்க வருது. ஆனால் எப்படியோ நம்ம ஹீரோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைமில் டக்குன்னு ஒரு புல்லட்டு என்னன்னு பார்த்தா நம்ம அபிகேல் தான் ஷூட் பண்ணியிருக்கிறா. இந்த வாட்டி பொறுமையாக கரெக்டாக ஜாம்பியை மட்டும் பார்த்து ஷூட் பண்ணியிருக்கிறா. ஏன்னா இவ்வளோ நாள் பொறுமையே இல்லாமல் டக்குன்னு ஷூட் பண்ணியிருந்திருப்பா. இப்போ அப்படி பண்ணியிருந்தானா ஹீரோ மேலேயும் புல்லட் பட்டிருந்திருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ எல்லாருமே தப்பிச்சிட்றாங்க. ஜாம்பியும் இப்போ இல்லை. எல்லாருக்குமே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அந்த காலனியை பார்த்தா அது வரை எரிஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் நல்ல விஷயமா சின்ன குழந்தையுமே நர்ஸ் காப்பாற்றிருப்பாங்க. அப்போ தான் அபிகேல் கையில் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறா. அது எந்த மாதிரியான நோட்ஸ்னா, அந்த மொட்டைத்தலை தாத்தா எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்குறதுக்கு நிறைய டிவைஸ் செட் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த டிவைஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி அவர் செட் பண்ணாரு அப்படின்னு A to Z வந்து இதில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணியே நம்ம பெரிய காலனி மாதிரி நம்ம செட் பண்ணலாம், அதுக்கு கரண்ட்டும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சு இல்லையா? ஜாம்பி படம்னாலே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதை உங்களுக்கு இந்த படம் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.